யாரு வேலையில்லைன்னு ரூம்பை சாத்திக்கிட்டே வடக்குறா நீ. இருடி உனக்கு வேலை வைக்கிறேன். சே வேலையா இல்லை வேலை. டீ போட்டு முடியாமல் வச்சு டீயா போட்டிருக்க டீ. இப்படி உனக்கு வேலை வைக்கிறேன். வேலை போட்டுவிட்டு ரூம்பை சாத்திக்கிட்டு போய் உட்காந்துக்கிறேன். எனக்கு கண்ணானு ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. ஏய் ராஜி, என்னத்த என்ன பண்றாங்க? வெளியே வா. சொல்லுங்க. என் காப்பியை கொட்டி நார் அடிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் அரைப்படியில. காப்பியை கொட்டிட்டேனா? இல்ல நான் கரெக்டா தான் வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னு எனக்கு நாடகம் ஆடாம போய் பாருடி முதல்ல. நாடகம் ஆடுறேன். அடுப்படியை போய் பாரு. நான் கரெக்டா தான் வச்சேன். போய் பாருடி எப்படி கிடக்குது. நான் கரெக்டா தான் டீ போட்டு கரெக்டா தான் வச்சேன். போய் முதல்ல சுத்தம் பண்ணு. சுத்தம் பண்ணவா? இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சு சுத்தம் பண்ணி க்ளீனா தான் இருக்கு. நீ போய் பாருடி முதல்ல. போன் நோன்றதும் ரூமுக்குள்ள குத்த வச்சுக்கிட்டு இருக்கதுமே உனக்கு வேலையா போச்சு. நீ போய் பாரு. இந்த செருத்து பாக்குறியா? என்ன செருத்து பாக்குறத சும்மா திரும்பி தாத்தா பார்த்தேன். என்னத்த செருத்து பார்த்தேன் சொன்னோன்னா டக்குனு போய் அந்த வேலையை பாருடி. இப்படி பாக்குற செருத்து பாக்குறாத. ஆமா, செருத்து பாக்குறதுனா சொன்னோன்னா விறுவிறுன்னு அந்த வேலையை போய் பார்க்கணும். இப்படி பாக்குறத செருத்து பாக்குறது. ஓ, அதே எங்களுக்கு சொல்லி தரீங்களா? இல்ல சொல்றேன், இப்படி பார்த்தா தான் செருத்து பாக்குறேன். சும்மா நார்மலா அப்படியே பாருங்களேன். உங்களை யாரு கேக்குறது? போங்க. அத்த என்னத்த டீ கொட்டி கிடக்கு? என்ன கபுர்ரி? என்ன டீ கொட்டி கிடக்குத? அதை தாண்டி நான் சொன்னேன். நானும் சாம்பார் கொட்டி கிடக்குன்னு சொன்ன மாதிரி நீ என்னமோ டீ கொட்டி இருக்க மாதிரின்னு சொல்ற. என்ன இப்ப நான் கொட்டிட்டோம்னு நினைக்கிறியா நீ? அத்தை நான் அப்படி நினைக்கவே இல்லை. அப்புறம் என்ன நீ அப்படி போட்ட டான்ஸை பார்த்தா கப்பத்தான்னு தெரியுது. இல்ல நீங்க கொட்டிட்டு நான் சொல்லவே இல்லை. நீங்க அப்ப அப்படி கிரியேட் பண்றீங்க. அப்படிதான் உன் நினைப்பு வரும். இல்ல அத்தை நீங்க கொட்டி நான் பார்த்ததை வந்து உன்ட சொன்னேன். அப்படி ஒரு குழுக்கு குழுக்குறா. இல்ல அத்தை கொட்டிருச்சுங்கிறக்கா அப்படி ஒரு குழு குழுக்குனேன். ஆனா இது கொட்டுற சான்ஸே இல்லை. அப்புறம் நான் கொட்டிட்டேன்னு சொல்றியா? அத்தை நான் அப்படி சொல்லல. நான் அப்படி சொல்லல. என்னன்னு சொல்லுப்பா. சரி நான் சுத்தம் பண்றேன். நான் சுத்தம் பண்றேன். இப்போ இதெல்லாம் வேலை சுத்தம் பண்றேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஒழுதுக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். அப்படித்தானே? நான் இப்பயே தொடச்சிடுறேன். எனக்கு தொடச்சிடுறேன். இப்போ நான் சொல்லலைன்னா இங்க நான் இன்னைக்கு போய் தானே நடக்கும். சரி நான் தொடச்சிடுறேன். இதெல்லாம் ஒரு வேலை உனக்கு? தொடச்சிடுறேன். போடி போலப்பா. போன காலம் அப்படி கொட்டிருக்காங்க. கொட்டிருக்குமா? தோணப்பா. ஏய் அடியே, இது என்ன சேரா? அத்தை இல்ல நான் கவனிக்க வைத்தேன். போன நோண்டிக்கிட்டே இங்க மடியில மனச மடியில வந்து உட்கார்ற. அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? இல்ல கவனிக்கல. சாரி. என்ன போன்ல என்ன அப்படி என்ன நோஞ்சிக்கிட்டு? இல்ல இது ஏன் மேல தப்பு தான். சாரி. நான் தரைய பார்த்தனடா. சரி ஆள் இருக்காளா இல்லையான்னு பாரு. சரி அத விட்டு இப்படி குமிஞ்ச வரைக்கே போன நோண்டிக்கே அடுத்து சரி அத விடுங்க. சரி விடுங்க. தெரியாம பண்ண மனுஷங்க தாய். அத்த இப்ப நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? கேம் தானே விளையாடுறீங்க மொபைல்ல? நான் கேம் விளையாண்டா ஐயோ அவுட் ஆஃப் போச்சு. நான் எவ்வளவு ஸ்கோர் எடுத்து வச்சிருந்தேன் தெரியுமா? இப்ப அவுட் ஆக்கி விட்டுட்டியல்ல. நான் படத்துல பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் போன் பார்த்தா உனக்கு எனக்கு பங்கா? போட்டி போடுறியா? அப்ப போட்டிலாம் போடல. நீங்க மட்டும் மொபைல் யூஸ் நான் போன் பார்த்தா நீ பார்க்கணுமா? ஏன் வயசு என்ன உன் வயசு என்ன? எனக்கு காலம் முடிஞ்சு வச்சு பொழுது போகல. நான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ வயசுக்குள்ள வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு போன் நோண்டிக்கிறான்னு சொன்னாக்கு நீங்க பாக்குறியா நான் பாக்குறோம்னு பங்கு ஓடுற? இல்ல ஸ்கோர் போனதுக்குலாம் அது போடி அங்கிட்டு. உன்கிட்ட சொல்றதுக்கெல்லாம் என்கிட்ட பங்கு ஓட்டானாக்க உனக்கிட்ட இருந்து குப்பை ஓட்டுறதுக்கு நான் பேசாம போயிடலாம். அப்படி கேம்ல அவுட் ஆனதுக்கலாமாடா சண்டை போடுவீங்க?